1990 ඉඳලම මේ වගේ කඳවුරුවල මේ ජනතාව ජීවත් වෙලා තියෙන්නේ. தங்களுடைய சொந்த நிலத்தை தங்களிடம் கொடுங்கள் என வலிவடக்கு மக்கள் கேட்பதாகவும் அது அவர்களுடைய நியாயமான கோரிக்கை என்று வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய கடப்பாடு அரசாங்கத்திற்கு உள்ளதாக குறிப்பிட்ட அவர் 27 வருடங்களாக நலன்புரி முகாம்களில் வாழ்ந்த மக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற பாதுகாப்பு அமைச்சுடன் பேசுவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு தொடக்கம் நலன்புரி நிலையங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு விரைவாக நீதி கிடைக்க வேண்டும் என்றும் காணி இல்லாத மக்களுக்கு காடுகளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் மங்கள சமரவீர தெரிவித்துள்ளார். செப்டம்பர் மாத இறுதிக்குள் வலிவடக்கு மக்களின் வீடுகளையும் பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மயிலிட்டி பகுதி மக்களிடம் மீள கையளிக்கப்படுமா என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அவர் பதிலளிக்கையில் மயிலிட்டி பகுதி மக்களிடம் மீள கையளிக்கப்படுவது தொடர்பாக தாங்கள் கலந்துரையாட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். அதேபோன்று பொருத்தமான வழிமுறைகளையும் தாங்கள் தேட வேண்டும் என குறிப்பிட்ட மங்கள சமரவீர மீனவர் சமூகங்களின் பிரச்சினைகளை தாங்கள் அடையாளம் கண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எனவே ராணுவம் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருடன் கலந்துரையாடி மீனவர் பிரச்சினைகளை தீர்வு காண நடவடிக்கை எடுப்போம் என்றும் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர உறுதியளித்துள்ளார்.